எங்கள் சொந்தம் பார்த்தாலே சொர்க்கம் நோக்கி போகுமே எங்கள் வீட்டு கூட்டாளி வாரியா 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 நீ வாரியா 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 ஏ வாரியா 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 நீ வாரியா வாரியா வாரியா. ஐயோ ரொம்ப நேரமா வாரியா வாரியான்னு கூப்பிட்டுட்டோமே. இந்த டிராக்டர்காரன் நம்மள ஒரு மாதிரியா பார்க்கான். ஆஹா போறியா 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 செயினே வாரியா வாரியா வாரியா. நான் இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். நேற்று எனக்கு மொத்தமா 10,000 ரூபாய் கிடைச்சி போச்சு. அதை கொண்டு போய் என் பிள்ளைக்கு என்னென்னலாம் தேவையோ வாங்கிட்டு வந்துட்டேன். இன்னைக்கு தங்க செயின் கிடைக்க போகுது. அதுக்காக தான் ஐ எம் வெயிட்டிங். வாரியா 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 நீ வாரியா வாரியா வாரியா. சொல்லு அஞ்சலி, இன்னைக்கு 2 பவுன் செயின் போடணும்னு சொன்னல. ஆமா அஞ்சலி, 2 பவுன் செயின் உன்கிட்ட இருக்கா ஷில்பா? இருக்கு அஞ்சலி, கழுத்திலே தான் கிடக்கு. இந்த செயினை எடுத்துட்டு போய் வரமா போட்டுட்டு வந்துருவோம். நல்ல ஐடியா தான். ஆனா சித்திக்கு தெரிஞ்சா என்ன பண்ணுவ? அதான் அஞ்சலி எனக்கும் பயமா இருக்கு. எங்க அம்மைய நேத்தே கோவப்பட்டு சத்தம் போட்டுட்டு போயிட்டா. இன்னைக்கு செயின் கொண்டு போய் போட்டு தெரியும் அவ்வளவுதான், தொலைச்சி கட்டிடுவா. சீத்துக்கிட்ட சொல்லாத ஷில்பா. ஆமா சொல்லக்கூடாது, ஆனா கண்டுபிடிச்சிட்டாவுன்னா என்ன செய்ய? கண்டுபிடிக்காத மாதிரி பாத்துக்கோ. நம்மளோட காதி மரம் மட்டும் காய்க்க ஆரம்பிச்சிட்டுனா நம்மளுக்கு கவலையே இல்ல. அதை விட்டு நம்ம பெரிய கோடீஸ்வரங்களாயிடலாம். அப்ப இந்த 2 பவுன் செயின் என்ன 10 பவுன்ல கூட நீ செயின் போடலாம். அதனால இன்னைக்கு எப்படியாவது இதை உரமா போட்டுருவோம். சரி அஞ்சலி, இது போட்டாதான் மரம் வளரவே ஆரம்பிக்குமா. சீக்கிரமா போய் தண்ணி ஊத்திட்டு இந்த செயினை போட்டுட்டு வந்துருவோம். ஓகே ஷில்பா, வா போலாம். என்ன இவ்வளவு என்ன காணோம்? நான் வேற செயினுக்காக ரொம்ப நேரமா வந்து காத்து கிடக்கேன். நம்ம அவசரம் இதுகளுக்கு புரியுதா? நான் இங்க நிக்கிறத யாராவது பார்த்துட்டா போச்சு. சரி சரி, எப்படியும் செயின் வரத்தம் போது கண்டிப்பா வருவாள்வேன். அது வரைக்கும் இங்கேயே காத்திருப்போம். செயினை போட்டு போன உடனே எடுத்துட்டு ஓடிடுவோம். ஐ வந்தாச்சு வந்தாச்சு வந்தாச்சு. எப்பாடா எப்படியும் எனக்கு 2 பவுன் செயின் வரப்போகுது. அஞ்சலி, என்ன அஞ்சலி இது? கொஞ்சம் கூட மரம் முளைக்கவே இல்ல. நான் கூட என் வளத்துக்கு ஒரு மரம் முளைச்சிருக்கோன்னு நினைச்சேன். செயின் போட்ட பிறவே மிச்சம் முளைக்கும்னு நினைச்சேன் அஞ்சலி. இது கொஞ்சோண்டு கூட முளைக்கலையே. அட ஞான சூரியமே, நேத்து தானே போட்டுக்கோ, இன்னைக்குள்ள எப்படி முளைக்கும்? ஆனா நம்ம போட்ட பணம் வரத்தை எல்லாத்தையும் சாப்பிட்டுருச்சு. ஏய் ஷில்பா, செயின் வர இன்னும் போடலல்ல, அதையும் போட்டாதான் முளைக்குமா இருக்கும். ஃபர்ஸ்ட் நீ செயின் எடுத்து போடு. அது முதல்ல சாப்பிட்டு அதுக்கப்புறம் முளைச்சிரும். அஞ்சலி முதல்ல தண்ணி ஊத்துறதுக்கு அப்புறம் நான் வரம் போடியே. ஓகே, அதுவும் சரிதான். அத தண்ணி ஊத்துறேன். என்ன ரொம்ப நேரமா பேசிட்டேன்னு கல்வே. செயினை போடுவாள்வளோ போட முடியாள்வளா? ஒற்றுமை உஷாராயிட்டாள்வளோ? நேற்று பணத்தை எடுத்துட்டு ஒரு சின்ன செடியை நட்டு வச்சுட்டு வந்தோம்ல, அப்படி மட்டும் செஞ்சிருந்தா முளைச்சிட்டுன்னு நினைச்சிருப்பாள்வளே. சே, அந்த இடத்துல தப்பு பண்ணிட்டோமோ? இன்னைக்கு செயினை எடுத்துட்டு ஏதாவது ஒண்ணு நட்டு விட்டு போனோம். செயினை எடுத்ததுக்கு பிறகு நட்டினா என்ன நட்டாட்டி என்ன? 3ஆவது நாள் ஒரு வைரத்துல கம்மல் செஞ்சு போடணும்னு சொல்லிருக்கலாமோ? அந்த இடத்துல தப்பு பண்ணிட்டேனே. சரி சரி, கிடைச்ச வரைக்கும் லாபம் தான். என்னாச்சு, தண்ணி ஊத்தியல்வே? ஓஹோ, ஒர்க் அவுட் ஆகுதோ? அப்ப ஏன் செயின் வந்துடும். அஞ்சலி, நல்லா எல்லா இடமும் படுற மாதிரி ஊத்து. ஓகே ஷில்பா, படுற மாதிரி ஊத்தி இருக்கேன். இல்ல நம்ம உள்ள போட்டிருக்கோம்ல கறி, அதுல எல்லாம் தண்ணி போடணும்ல. அதுல படணும்னா கறியை தனியா எடுத்து குளிப்பாட்டிட்டு உள்ள வைக்கணும். ஐயே, அப்படிலாம் பண்ணா முளைக்காது அஞ்சலி. நீ கொஞ்சம் நல்ல தண்ணிய விடு. ஓகே, விடுறேன். ஷில்பா, தண்ணி எல்லாம் ஊத்தியாச்சு, எல்லா தண்ணியும் காலி. நீ சீக்கிரமா செயின் வரத்தை போடு, நம்ம கிளம்பலாம். சரி அஞ்சலி. ஷில்பா, அது கோல்டு செயின் தானே? ஆமா அஞ்சலி, தங்கம் தான், பியூர் தங்கம். எங்க அம்மா 2 பவுன் செயினுமா எப்பவும் பத்திரமா பாத்துக்கன்னு சொல்லுவா. கழுத்து மொட்டைய போடக்கூடாதுன்னு போட்டுக்கன்னு சொல்லி தந்தா. அததான் வரமா போட போறேன் அஞ்சலி. ஓகே போடு. இதுக்கு பதிலா 10 செயின் வாங்கலாம். சரி அஞ்சலி. ஏ
சிக்கன் மட்டன் எல்லாம் வேலைய வைக்க போறோம். ஏன் ஷில்பா? அஞ்சலி, நம்ம இங்கேயே உட்கார்ந்து இது எப்படி செயின சாப்பிடுது, எப்படி முளைக்குதுன்னு பார்த்துக்கிட்டே இருப்போமா? சோத்து முட்டை, நீ சோத்திங்க மாதிரி யாராவது உட்கார்ந்து பார்த்துட்டு இருந்தா உனக்கு கடுப்பாவாதா? அது மாதிரி தானே அதுக்கும் இருக்கும். ஆடு பாட்டுக்கு திருப்தியா உட்கார்ந்து சாப்பிட்டு திருப்தியா முளைக்கட்டும். நாளைக்கு கறி பறிக்க ஆட்களோட வரும்போது பார்க்கலாம். சரி அஞ்சலி. ஷில்பா அஞ்சலி, காரி விவசாயம். என்னது இது ஊழ உடியாள்வே? செயினை போட்டு போதோல பாரு, நின்று உளியறிஞ்சிட்டுல இருக்காள்வே. சரி சரி, செயின் எடுக்கணும்னா இது போற வரைக்கும் இங்க நின்றுதான் ஆகணும். ஓகே ஷில்பா, வா பீச்சுக்கு போலாம். சரி அஞ்சலி. எப்பாடா ரெண்டு பேரும் ஒரு வழியா போயிட்டாவே. ஓடி போய் செயினை தூக்கிட்டு ஓடிடுவோம். வாரியா வாரியா வாரியா, நீ வாரியா வாரியா வாரியா, வாரியா வாரியா வாரியா, நீ என் கழுத்துக்கு வாரியா வாரியா. இதை செயினாவே வச்சிருப்போமா இல்ல வித்துருவோமா? இதை கழுத்துல போட்டு வச்சுட்டோம்னா கிளவி கண்டுபிடிச்சிரும், திருடிட்டியோன்னு கேட்கும். அதனால இதை கொண்டு போய் கடையில் கொடுத்து வேற ஒரு செயினை வாங்கிட்டு வந்துருவோம். செயினை வாங்கினா கண்டுபிடிச்சிருமோ? வேற என்ன வாங்கலாம்? நம்ம அழகான கழுத்துக்கு ஒரு நெக்லஸ் வாங்கிட்டு வந்துருவோம். வாரியா வாரியா வாரியா, நீ வாரியா வாரியா வாரியா. சரோஜினிமா, ஜூஸ் எதுவும் வேணுமா? ஜூஸ் வேண்டாக்கா. ஏன் பூ, ஒட்டைக்கு ஒட்டை ஏதாவது சாப்பிட்டுட்டே இருக்கணும் இல்ல குடிச்சிட்டே இருக்கணும்? இப்பெல்லாம் கொஞ்சம் உடம்பு வீக்னஸா இருக்கும்ல, நல்லா சாப்பிட்டாதப்ப தெம்பு வரும். உனக்கு மட்டும் சாப்பிடக்கூடாது, பிள்ளைக்கு சேர்த்து சாப்பிடணும்ல. ரோசப்பக்கா, உனக்கு இன்னைக்கு என்ன குழம்புல சாப்பிடணும்னு ஆசையா இருக்குன்னு கேட்டுட்டு வச்சேன் பூ. நீ சொல்லி அந்த குழம்பு இன்னைக்கு வச்சிடலாம். ஏக்கா, எந்த குழம்புமே எனக்கு சாப்பிடக்க ஆசை இல்லக்கா, எனக்கு சாப்பிடக்க பிடிக்கவும் இல்லை. சாப்பாடு எனக்கு வேண்டாம், நீங்களே சாப்பிடுங்க. ஏமா அப்படி சொல்லியா? அப்படிலாம் சொல்லக்கூடாது. இந்த நேரத்துல பிடிச்சதை கேட்டு வாங்கி சாப்பிடல, யாரும் ஒன்றும் சொல்ல முடியாவ. நான் மாசமா இருக்கும்போது அந்த நெட்டச்சு கூட அந்த வீட்டுல கிடையாது. என் மாமியாரும் நானும் தான் இருப்போம். என் மாமியார் ஏதாவது ஒண்ணு காலையில சமைச்சிடாவ, அதை தான் தின்ட்டு கிடப்பேன். சாப்பிட பிடிக்கல, அந்த ஆளை சாப்பிடாமையும் கிடப்பேன். ஆனா உனக்கு அப்படியே உன்னை தாங்குதாங்கன்னு தாங்கக்கு ஆள் இருக்கு. அங்க உன்னைய ரோச பக்காவும் குஷ்பக்காவும் அப்படி பாத்துக்கிடுவாவ. இப்ப நானும் இங்க இருக்கிறதுனால நானும் உன்னை சேர்ந்து பாத்துக்கிட்டேன். என்ன வேணாலும் கூச்சப்படாம கேளுப்பு. நான் உன் அக்கா தானே, வேற யார்ட்டும் கேட்கணும் உனக்கு கஷ்டமா இருக்கும். யார்ட்ட கேட்கறதுல உனக்கு என்ன கஷ்டம் இருக்க போகுது? ஏக்கா, எனக்கு எந்த கஷ்டமும் இல்லை, எனக்கு சாப்பிடறதுக்கு இஷ்டம் இல்லை. ஏமா அப்படி சொல்லியா? வயிற்றுல பிள்ளை இருக்குல்ல, அப்படிலாம் சொல்லக்கூடாது பூ. வயிற்றுல எல்லாம் ஒண்ணும் இல்லை. ஒன்னும் இல்லையா? என்ன பேசுற நீ? ஏக்கா, நான் மாசமாவே இல்லக்கா. என்னது, மாசமா இல்லையா? ஆமாக்கா, நான் மாசமாவே இல்ல. பிறகு எப்படி எல்லாரும் மாசமா இருக்கான்னு நீ தெரியாவே? நீ தான் ஆமான்ட்டு வீட்டுக்குள்ள வந்து பட்டு கிடக்கா. ஏக்கா, நான் தான் அன்னைக்கே வந்து சொன்னேன்ல நான் மாசமா இல்லைன்னு. நீ தான் அதுக்கு உனக்கு ஒன்னும் தெரியாது, எங்களுக்கு தான் எல்லாம் தெரியும்னு சொல்லிட்டா. அதை நீ தெரியாம சொல்லியா நினைச்சிட்டு சொன்னேன். நீ இப்படி உண்மையை மறைச்சிட்டு இருந்திருக்கான்னு யாருக்கு தெரியும்? நாங்களும் புருஷன்ட்ட நீ ஒழுங்கா பேசுறது இல்ல, சண்டை போட்டு இருக்க மாதிரி இருக்கே நினைச்சிட்டு தான் இருந்தேன். ஆனா மாசமா இருக்கான்னு சொன்னோன்னே ரொம்ப சந்தோஷப்பட்டு இருந்தேன். ஒழுங்கா சொல்லி தொலைக்க வேண்டியதானே? ஏக்கா, நான் சொன்னேக்கா, நீ தான் சரியா கேட்கல. கேட்கல பார்க்கலன்ட்டு வீடு முழுக்க இப்ப நீ மாசமா இருக்கான்னு சொல்லிட்டு சந்தோஷப்பட்டு இருக்காவ. நம்ம அம்மா வேற அங்க இருந்து இங்க வந்தா பழக்கூட தூக்கிட்டு. அப்பயாவது நீ அம்மாட்ட சொல்லிருக்கலாம்ல. ஏக்கா, எல்லாரும் ஒரே மாதிரி நம்பிக்கையோட இருக்காவன்னா என்னத்த சொல்ல முடியும்? அதுக்கு என்ன வயிறு பெருசாவலின்னு கேட்பாவில, அதுக்கு என்ன சொல்லுவேன்? மாசமா இல்லன்னு தான் சொல்லணும். அப்ப எதுக்கு இத்தனை நாளா நச்சிட்டு வீட்டுக்குள்ள படுத்துக்கிறேன்னு கேட்பாவில, அதுக்கு என்ன சொல்லுவேன்? பேர் எடுப்பா, எதுக்கு வீட்டுக்குள்ள வந்து உட்காந்து கிடக்க? ஏக்கா, நான் வெளியே வந்தாலும் யாரும் அங்க இருக்க விட மாட்டேங்க. அவக்கா, நீ மாசமா இருக்கா, ஒரு வேலையும் செய்யண்டா, வீட்டுக்குள்ள போய் இருன்னு என்னையும் பத்தி விட்டுறியாவ. அதாக்கா நான் இங்கே இருக்கேன். இருப்பா, நல்லா இருப்பா. அவிய சொன்னா நீ உள்ள வந்து உட்காந்துக்கிடுவியோ? முட்டாள் முட்டாள், அறிவு இருக்கா இல்லையா? இப்பயாவது அவிய சொன்னா நீ உள்ள வந்தா. இதுக்கு முன்னாடி வேலை செஞ்சு இருக்கும்போது எனக்கு ஒரு மாதிரி வருது நீ வந்து படுத்தியாது. ஏக்கா, அது வேற கதைக்கா. என்னது வேற கதை? அது ஒண்ணும் இல்லக்கா. என்னது ஒண்ணும் இல்ல? அப்போ நிஜமாலே எனக்கு ஒரு மாதிரி வந்துச்சு. வரேன், நல்லா வரேன். எல்லாரும் கேட்கும் போதும் இதே வார்த்தை எனக்கு ஒண்ணும் இல்லைன்னு சொல்லியிருக்கேன். அவிய மாசமா இருக்கான்னு சொன்னாலும் இவ தலையாட்டினானா? எதுக்கு இப்படி பண்ற நீ? ஆமா, நீ மாசமா இல்லைன்னு உன் புருஷனுக்கு தெரியுமா தெரியாதா? அது தெரியும். தெரியுமா? தெரிஞ்சுதான் அவரை நடிச்சிட்டு இருக்காரா? ஏக்கா, நாங்க யாரும் நடிக்கலக்கா. நீங்க எல்லாரும் தான் தப்பு தப்பா புரிஞ்சுக்கிட்டிய. சரி, நாங்க இப்ப தப்பா புரிஞ்சுட்டோன்னு ஏன்ட்ட சொல்லிட்டா? மத்த வீட்டால எப்படி சொல்லுவேன்? எனக்கும் தெரியலக்கா, நீ சொல்லலாம். ஆமா, நான் சொல்லியே. நீ மாசமா இருக்கான்னு சொல்லிட்டு படுத்துக்கிறப்ப நான் எல்லாத்தையும் போய் சும்மா நடிச்சிட்டு கிடக்கான்னு சொல்லியே. அவ எல்லாரும் என்னை பத்தி என்ன நினைப்பாவ, உன்னை பத்தி என்ன நினைப்பாவ? இல்ல நம்ம அம்மையை பத்தி என்ன நினைப்பாவ? அன்னைக்கே ஒரு வார்த்தை நான் மாசமா இல்லைன்னு சொல்ல வேண்டியதானே? சொன்னிக்கா, எல்லாரும் உனக்கு தெரியாதுன்ட்டாவ. நீ சொல்லவே இல்லை, சும்மா நடிக்காத. இல்லக்கா, வான்ட்டு சொன்னேன். ஆமா, ஏன்ட்ட சொல்லிட்டா. ஏன்ட்ட சொல்லி என்ன பிரச்சனை? நானே அதை காதலே வாங்கல.
இல்லக்கா வேண்டாக்கா. அப்படி நடிச்சாலும் நான் மாட்டிக்கிட்டு எனக்கு பயமா இருக்கு. உனக்கு இந்த வீட்ல இருக்க கூடாதுங்க நினைப்புல தானே இப்படி போய் சொல்லிக்கிட்டு இருக்க? ஐயோ அப்படிலாம் இல்லக்கா. நீ தான் அம்மா வீட்டுக்கு போகணும்னு சொன்னவ தானே? அப்ப சொன்னேன், இப்ப அப்படி இல்லக்கா. அப்படின்னா எதுக்காக போய் சொன்ன? நான் போய் சொல்லலக்கா, அதுவா நடந்துச்சுன்னா என்ன பண்ண? சோ கடவுளை, இப்ப என்ன செஞ்சு தொலைக்கனே தெரியல. நான் அம்மைக்கு போன் போட்டு சொல்லி அம்மையை வந்து சொல்ல சொல்லி. ஏக்கா அம்மாட்ட சொல்ல வேண்டாக்கா, நீயே சொல்லுக்கா. நானே சொன்னா சரி வராது, என்ன எல்லாரும் கிளிக்கா. அம்மா வந்து சொல்லட்டும், அப்பதான் சரி வரும். சரிக்கா. சரி இங்க இரு, நான் போய் அம்மைக்கு போன் பேசிட்டு வரேன். சே தங்கச்சி என்ன பிள்ளை இவளா? நம்மளுக்கு தான் இவளால சிறுமை கேடா இருக்கு. அக்காவுக்கு உண்மை தெரிஞ்சவொன்னு இவ்வளவு கோவப்படியா? அப்படின்னு அந்த வீட்டுல இருக்கவங்களுக்கு உண்மை தெரிஞ்ச என்ன ஆகும தெரியலையே. அத்தை என்ன சொல்லுவாவே? ஹலோ ஏமா? எல்லாம் சாரஜா, நீ எப்படி இருக்கா? மவன் எப்படி இருக்கா? மார்மா எப்படி இருக்காவ? வீட்ல எல்லாரும் நல்லா இருக்காவளா? தங்கச்சி எப்படிலாம் இருக்கா? மாசமா இருக்காவளா? நல்லா பாத்துக்கிட்டு இருக்கியா? எல்லாரும் நல்லா தான் இருக்கா. நான் என்ன சொல்லதுக்கு போன் போட்டேனே எல்லாத்தையும் மறக்கடிச்சிரு. நீ வாட்டுக்கு சொந்த பந்தத்துல வாசிக்க ஆரம்பிச்சிரு. எல்லாம் எதுக்கு இப்படி பேசிய? பெத்த தாய் நலன் விசாரிக்கிறது தப்பா? நீங்களும் எப்படி இருக்கீன்னு கேட்கறது எனக்கு சந்தோஷம் தானே. நான் தான் ஒருத்திங்க தனியா கிடந்து அல்லாடிட்டு கிடக்கேன், ஒருத்தி போன் போட்டு கேட்க மாட்டேங்கிறிய. நீங்களாவது ஒண்ணு மண்ணுமா உன் தங்கச்சியை நல்லா பாத்துக்கிட்டீங்கன்னா சந்தோஷம் தான். ஆமா சரோஜினி எப்படி இருக்கா? இப்ப நல்லா சாப்பிட்டு வாங்கி இருக்காளா? மயக்கம் இப்பயும் வருதுங்களா இல்ல சரியாயிட்டா? ஏமா அவளுக்கு ஒண்ணும் இல்லமா, அவ நல்லா தான் இருக்கா. உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? ஏலா அப்படி சொல்லிட்டு நீ பாட்டுக்கு இருந்துறாத. மாசமா இருக்க பிள்ளை, அவளை நல்லபடியா பாத்துக்கிட வேண்டியது உன் கடமை தான். இப்படியே நல்லா இருக்கான்னு ஜோக்கர் மாதிரி நீ பாட்டுக்கு இருந்துறாத. ஆமா என்னை பார்த்தா உனக்கு ஜோக்கர் மாதிரி தான் இருக்கும். ஆனா உன் மவ என்ன வேலை பார்த்து வச்சிருக்கா தெரியுமா? அவ ஜோக்கர்லயும் ஜோக்கர், பெரிய ஜோக்கர் வேலை பார்த்து வச்சிருக்கா. ஏலா என்னாச்சு? வயித்துல இருக்க பிள்ளைக்கு ஒண்ணும் இல்லையே? எது திங்க கூடாது தின்னுட்டாளோ? நல்லதானலாம் இருக்கான்னு சொன்னா? சும்மா அவ நல்லதா இருக்கா. உன் மவளுக்கு ஒரு குறைச்சல இல்ல. ஆனா வயித்துல தான் பிள்ளை இல்ல. என்னல சொல்லியா? வயித்துல பிள்ளை இல்லையா? மாசமா இருக்கான்னு தானே நீ சொன்ன? ஏமா நாங்க முதல்ல கேட்டக்கவ அப்படிதான் சொன்னா. இன்னைக்கு தான் நான் மாசமா இல்லைன்னு சொல்லியா? அது அப்பவே சொல்ல வேண்டியதானே, இடி விழுவான்னு கேட்டேன். எல்லாரும் மாசமா இருக்கான்னு சொல்லிட்டவன எப்படி சொல்றதுன்னு சொல்லியா? இப்போ அதான் என்னத்த சொல்லன்னு தெரியாம உனக்கு போன் பண்ணிருக்கேன். இல்ல இந்த விஷயம் மூடி மறைக்க வேண்டிய விஷயமா? யார் இந்த மாதிரி கூறுகட்டத்தனமா இருப்பா? ஆமா அந்த வீட்ல யாருக்கா தெரியுமா? யாருக்கு தெரியாது, யார்ட்ட மட்டும் தான் சொன்னா. அதான் உடனே உனக்கு போன் போடியே. நீ தான் வந்து அவியல் விட்டா அவ மாசமா இல்லைன்னு சொல்லணும். இல்ல நான் வந்து எப்படி சொல்ல முடியும்? நான் வந்து சொன்னா சரி வராது. உன் தங்கச்சி கொஞ்சம் கூட கூறுகட்டவளா இருக்கா? முதல்ல எதுக்கு எல்லாரும் சொல்லும்போது ஆமான்னு ஒத்துக்கிடானா? இப்போ எதுக்கு இல்லைன்னு சொல்லியா? இல்ல அவ புருஷன் கூட சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்கா இல்லையா? அதான் எனக்கு தெரியல. நீயே வந்து எல்லாத்திட்டையும் மாசமா இல்லைன்னு சொல்லிரு. எனக்கு இதை கேட்டதுல இருந்து தலையெல்லாம் சுத்துது. என்னால எதுவும் சொல்ல முடியாது. இல்ல நீனும் உன் தங்கச்சியும் சொல்ல முடியலன்னா நான் வந்து எப்படி சொல்ல முடியும்? ஐயோ மூஞ்சி பார்த்து என்னால இந்த விஷயத்தை பேச முடியுமா? அன்னைக்கு தான் மாசமா இருக்கா என் பிள்ளைன்ட்டு நான் பணத்தை வாங்கிட்டு வந்தேன். அதுக்குள்ள அவியல் விட்டு சொல்லாம யார்ட்ட சொல்லிட்டா இல்லன்னு நான் வந்து சொல்ல முடியுமா? அவியல் விட்டு சொல்லி அவியல் விட யார்ட்ட இல்லன்னு சொன்னாலும் பரவாயில்ல. நான் வந்து அங்க பேசினாதான் பிரச்சனை வரும். அதனால சரோஜா நான் சொல்லிய மாதிரி செய்யி. என்னம்மா செய்யறது? என்ன செய்யணும் எனக்கும் தெரியல. இவள இந்த வீட்ல கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டு நான் தான் பாடா பட்டுட்டு கிடக்கேன். இப்போ என்ன செய்யணும் சொல்லு. ஏலா நாளைக்கு காலையில அவள ஆஸ்பத்திரிக்கு நான் கூட்டிட்டு போறேன். தங்கச்சி ஒரு மாதிரி வருதுன்னு சொல்லியான்னு சொல்லு. யாரும் கூட வராம பாத்துக்க, நீ மட்டும் கூட்டிட்டு போ. ஆஸ்பத்திரிக்கு போக வேண்டாம், என் வீட்டுக்கு வாங்க. சொத்த நேரம் வந்து இருந்துட்டு வீட்டுக்கு போயிருங்க. வீட்ல போய் குழந்தை இல்லையா சும்மா தான் இருக்காளான்னு டாக்டர் சொல்லிட்டாவன்னு சொல்லிருங்க. எதுக்காக அப்ப மயக்கம் வருதுன்னு சொன்னான்னு கேட்டா உடம்பு வீக்கா இருக்கான்னு சொன்னாவன்னு சொல்லு. சத்து டானிக்கோ மாத்திரை எழுதி வந்திருக்காவன்னு மட்டும் சொல்லிரு. ஆமா சத்து டானிக்கோ மாத்திரை எங்க இருக்குன்னு கேட்டாச்சுன்னா நான் என்னத்த சொல்ல? டாக்டர் பிள்ளை கேப்பாவல நான் எங்க போறது? போமா வா பேச்ச கேட்டுட்டு வா வீட்டுக்கு வந்தா அவ்வளவுதான். நான் டாக்டர்கிட்ட போய் என் தங்கச்சி வீக்கா இருக்கா டானிக் எழுதாங்கன்னு கேட்கேன். அப்படியே வாங்கிட்டு வீட்டுக்கு போய் சொல்லிடுறேன். சரிலப்பா அப்படியே செய்யி. நான் என்ன 2 நாளையில வந்து பார்க்க வரேன். அவதான் ஒண்ணு இல்ல வயித்துலங்கால வேற என்ன செய்வா? நீ உன் தங்கச்சிட்ட விசாரி, புருஷன்கிட்ட சந்தோஷமா வாலியாளா இல்லையான்னு. சோக்கர் மாதிரி இருந்துற போற. நீ தான் 2 நாள்ல வாரேன்னு சொல்லிருக்கல, நீயே வந்து கேட்டுக்க. என்னால